ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 342. இன்னைக்கு இந்த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் புக் சம்மரியோட செகண்ட் பார்ட் டாபிக் பத்தி பார்க்கலாம். ஆத்தர் மர்ஃபி சொல்றாரு, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளோட பிலீஃப் மூலியமா தான் ஒர்க் ஆகும், நம்ம போடுற எஃபோர்ட் மூலியமா இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு லேடி வந்து அவங்க பாடியில் இருக்க சம் ப்ராப்ளம்னால ஃபியூச்சர்ல சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும்னு வந்து டாக்டர் கன்சல்டேஷன்ல சொல்றாங்க. பட் அந்த லேடி ஃபியூச்சர்ல சர்ஜரிக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு பயப்படாம ஒவ்வொரு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட உடம்ப வந்து டாக்டர் செக் பண்ணி அவங்க உடம்பு வந்து க்யூர் ஆகிட்டு இருக்கு, இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து டீப்பான ஒரு எமோஷன் மூலியமாக வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஓவர் த டைம் இந்த விசுவலைசேஷன் ப்ராசஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அவங்களோட பாடி கண்டிஷன் நிஜமாவே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ளே போகுது. டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு சர்ஜரிக்கான நீட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்கே ஆத்தர் மர்ஃபி இந்த விஷயத்த சொல்கிறது வந்து இது ஒரு மேஜிக் கிடையாது, ஒரு சிம்பிளான பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னா, நம்ம கன்சிஸ்டண்டா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு எமோஷனை வந்து நம்ம வந்து டீப்பா ஃபீல் பண்றோமோ அதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோல நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் வந்து எப்படி நம்மளோட ஹெல்த் அண்ட் சக்ஸஸ்க்கு வந்து ஷேப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வர பார்ட் 3 வீடியோல பயம் அப்படிங்கிற ஃபியர் சிஸ்டம் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கன்சிஸ்டண்டா இருங்க.